தமிழக பாரதிய ஜனதா கட்சி இரண்டாக உடையும் வகையில் அண்ணாமலை தலைமையில் புதிய ஆள் சேர்ப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றனர் என்பது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியாகும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் தன்னந்தனி ஆளாக நின்று மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் முன்னாள் தலைவரான அண்ணாமலை. தற்பொழுது அவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவராக டெல்லி மேலிடம் அறிவித்துள்ளது. இன்னும் அண்ணாமலைக்கு புதிதாக பதவி வழங்கப்படாத நிலையில் அவர் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தனது கருத்துக்களை பேசி வருகிறார். இந்த நிலையில் அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற பெயரில் புதிதாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆள் சேர்க்கும் பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றனர் என்பதுதான் இப்போதைய பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சூழலாகும். ஏற்கனவே புதிய நிர்வாகிகள் நியமிக்கும் வகையில் டெல்லி மேலிடத்திற்கு அண்ணாமலை ஒரு பட்டியலிலும் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு பட்டியலும் கொடுத்துள்ளனர். இதில் அண்ணாமலை கொடுத்துள்ள பட்டியலில் உள்ளவர்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டு வருகின்றார்கள். ஏற்கனவே டெல்லி மேலிடத்தில் அண்ணாமலை பேசும் பொழுது எனது பதவி காலத்தில் நியமிக்கப்பட்டவர்களை 80% நீக்கம் செய்ய வேண்டாம் என்றும் நயினார் நாகேந்திரன் புதிதாக பதவியேற்றுள்ளதால் 20% அவரது ஆதரவாளர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் கூறியிருந்தார். ஆனால் டெல்லி மேலிடம் தலைகீழாக நிர்வாகிகளை நியமித்து வருவது அண்ணாமலைக்கும் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி உள்ளது என்கின்றார்கள். இதற்கிடையே அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற பெயரில் புதிய அணி ஒன்றை உருவாக்கியுள்ளார். அதற்காக உறுப்பினர் படிவம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி வண்ணத்தில் வெளியிடப்பட்டுள்ள இந்த உறுப்பினர் படிவத்தில் பெயர், முகவரி, கைபேசி எண் மட்டும் அல்லாமல் ஆதார் கார்டு, பான் கார்டு, சட்டமன்ற தொகுதி பூத் நம்பர் என அனைத்து தகவலும் இடம்பெற்றுள்ளனர். அந்த விண்ணப்ப படிவத்தில் புதிதாக ஆள் சேர்க்கும் அமைப்பின் கைபேசி எண், இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் எண் ஆகியவற்றையும் தரப்பட்டுள்ளனர். கேரளாவைச் சேர்ந்த ஜார்ஜன் என்பவர் டெல்லியில் இருந்தபடி இதனை செய்வதாக தெரிகிறது. தற்பொழுது டெல்லி தமிழர்கள் மத்தியில் விநியோகம் செய்யப்பட்டு வரும் இந்த விண்ணப்பம் விரைவிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் தரப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை பெயரில் புதிதாக அணி சேருவது குறித்து நயினார் நாகேந்திரன் மிகுந்த கோபமடைந்துள்ளார். இது குறித்த தகவலை டெல்லி மேலிடத்திற்கும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வு மூலம் விரைவிலேயே தமிழக பாஜகவில் உள்குத்து போர் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.